ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கோதை குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவ் சவ் கூட்டு தாங்க. இதை எப்படி சிம்பிளாகவும் சுவையாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி காய்கறிகளை கூட்டு செய்யும்போது அதிகமான எண்ணெயோ புளிப்போ காரமோ தேவைப்படாதுங்க. அதனால் இது ரொம்ப ஆரோக்கியமான உணவாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சவ் சவ் கூட்டுக்கு ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய சவ் சவ் எடுத்து வச்சுருக்கேன். பிகினர்ஸுக்காக எப்படி இதை கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாங்க. 100 கிராம் எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு குக்கரை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம குக்கரில் தான் இப்போ வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலெல்லாம் நல்லா இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுருங்க. சீவிட்டு நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தோலெல்லாம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருங்க. எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பீஸ் போட்டுக்கோங்க, ஸ்கொயராக. அப்புறம் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த காய் நம்ம சம்மரில் யூஸ் பண்ணலாங்க. இது நீர் காய், இது நீர் சத்து அதிகமாக இருக்கும். அதனால் சம்மரில் யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பாருங்கள், வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, பூண்டு கொஞ்சம், பச்சை மிளகாய் தேவையானது காரத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கொயராக. இப்போ நம்ம ஒரு குக்கரில் எடுத்துக்கலாம். குக்கரில் இப்போ நான் ஆல்ரெடி அந்த 100 கிராம் பாசிப்பருப்பை இதில் சேர்த்துருக்கேங்க. நல்லா கழுவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, பூண்டு இதெல்லாம் நீங்கள் அரிஞ்சு இதில் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பாருங்கள், பூண்டு ஒரு 4-5 பூண்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் விருப்பத்துக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுக்கு தூள் போட தேவையில்லை. மிளகாய் பொடியெலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேவையான அளவு கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு பழம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சவ் சவ் கூட போட்டுக்கலாம். போட்டால் ரொம்ப குழைவாக இருக்கும், குழஞ்சிரும், ரொம்ப நல்லா இருக்காது, பீஸாக தெரியாது. அதனால் நம்ம இது வரையுமே போதும். இப்போ நீங்கள் தேவைப்படுதுன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. நான் போடலை. நம்ம கூட்டு தாளிக்கும் போது கூட நம்ம போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான இதான் காரம், அந்த தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் விடுங்க, போதும், வெந்திருக்கும் இதுலேயே. பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணுறோம், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. பாருங்கள், நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கும் 2 விசிலில். ஓகேங்க. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். ஹீட் பண்ணி, இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைப்படாதுங்க. ஒரு ஸ்பூன் விட்டாலே அதிகம்தான். நான் 1.5 ஸ்பூன் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுத்த பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதனால் அரை ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ நான் காஞ்ச மிளகாலாம் போடலைங்க, வற்றல் மிளகாயெல்லாம். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, பருப்பு இருக்கிறனால வாய்வு. ஓகே. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச சவ் சவ்வை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு இப்போ தான் நான் சால்ட்டு போடுறேன். நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா விட்டுடுங்க, இல்லை பாதி அதில் போட்டு கூட இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா காய் வதங்கும், உப்பு போட்டதுனால. நல்லா கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம குக்கரில் இருக்கிற வேக வச்ச அந்த பருப்பு எல்லாத்தையும் இதில் கலந்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி நமக்கு உங்களுக்கு போதுன்னா இதோட விட்டுக்கலாங்க. போதுன்னா நிறுத்திக்கோங்க, இல்லைன்னா தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது போதும், நம்ம கூட்டுக்கு இதிலே வெந்துடும். தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். காய் வேகணும். இப்படி நம்ம செய்யும்போது இந்த காய் நல்லா ஒன்று ஒன்றா ஒத்தியாக நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது குக்கரில் போட்டோன்னா நம்ம எல்லாமே குழஞ்சி ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்கும், குழன்னு. அதனால் நம்ம இந்த மாதிரி போட்டிங்கன்னா காய் நிற்க நல்லாயிருக்கும். இது நம்ம சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம், சைடிஷாகவும் தொட்டுக்கலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கூட்டு நம்ம இந்த கூட்டாக செய்யும்போது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். அடிக்கடி இதை நம்ம செஞ்சுக்கலாம், பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இதை
இதை பாருங்கள், இப்போ காய் வெந்துருச்சு. கொஞ்சம் நசுக்கி பாருங்கள். இந்த ஸ்டேஜ் போதுங்க, வெந்துருச்சு. இப்போ நம்ம 1/4 மூடி தேங்காய் திருவி எடுத்து வச்சுக்கோங்க ஆல்ரெடி. இப்போ இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டால் போதுங்க. அரைச்சிலாம் நம்ம விட வேண்டாம், போட்டாலே போதும். நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்லாயிருக்கும். இது எல்லா சாத்துக்குமே சைடிஷாகவும் சாப்பிட்லாம், சாப்பாட்லேயும் போடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க இது. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவிக்கோங்க இலையை. பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு, எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் அடுப்பை நிப்பாட்டிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.